ஓமலூர் அப்படிங்கிற இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவாயிருக்கான். அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு 2-3 பையங்க சேர்ந்து யூடியூப்பில் வெடிகுண்டு செய்கிறது எப்படி, துப்பாக்கி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்து 2-3 பேர் கைதானாங்க. ஒரு அந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சம்மன் வந்ததாகும். ஒரு நபர் லண்டன்லேருந்து உங்களுக்கு கால் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இயல்பாகவே எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து அழைப்பு வரும். ஏன்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் வெளிநாடுகள் இருக்கிறதுனால, நான் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளராகவும் பேச்சாளரும் இருக்கிறதுனால, ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த கூட்டம் நல்லா இருந்தது, நல்லா இல்லை, நல்லா பேசணும், நல்லா பேசலை, இல்லை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இப்படி அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கும் எங்களை உற்சாகப்படுத்துறதுக்குமே அவங்க வெளிநாடுகள்லேருந்து ஓய்வாக இருக்கும்போது அழைச்சி எங்களை பேசுகிறாங்க. பல்வேறு நாடுகள்லேருந்து அழைப்பாங்க. இப்போ எங்களுக்கு செந்தமிழர் பாசறையே பார்த்தீங்கன்னா குவைத்து, துபாய், அமீரகம், லண்டன் எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா? அதனால அது ஒரு இயல்பு தானே அப்படின்னால அதை ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ அவங்க குறிப்பிட்டு லண்டன்லேருந்து யாராவது பேசுவாங்களா அப்படின்னா, லண்டன்லேருந்து பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னாருன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, சீலன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை தெரியுமா அப்படின்னு சொல்லி எண்ணெய் அதிகாரி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். எனக்கு சீலன் ஒருத்தர் தெரியும். அப்போ தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். அது யார் அப்படின்னு கேட்கும்போது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கார் சீலன், அது என்னோட நண்பர். அப்போ நான் அவரை சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் கட்சியில் தான் பொறுப்பில் இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னா. இல்லை உங்கள் கட்சி கிடையாது, லண்டன்லேருந்து சீலன் தெரியுமா அப்படின்னாங்க. அப்படி எனக்கு யாரையும் அந்த பேரோட அறிமுகம் இல்லை அப்படின்னா. அவருக்கு பல பேர் இருக்குது, அவர் எல்டிடி தமிழில் விடுதலை புலிகளோட தொடர்பு இருக்கக்கூடியவர் அப்படின்னாங்க. பல பேர் இருக்குன்னா எனக்கு எப்படி தெரியும்? அவங்க ஏதாவது ஒரு பேர் சொல்லி நம்மகிட்ட பேசி அதுக்கு நம்ம பதில் கொடுத்து தான் நமக்கு தெரியும் அப்படின்னால அப்படி இன்னும் எனக்கு தெரியல சார். சரி, நான் இப்போ பரிசோதனை பண்ணிவிட்டு நாங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம், அதில் லேபில் டெஸ்ட்டில் கொடுத்து என்னென்னு சரி பார்த்துட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ என்ன ஏன் இதை வச்சு என்ன விசாரணை அப்படின்னு சொல்லும்போது, அந்த தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு அவங்க சொல்கிறதுபடி தமிழீழ விடுதலை புலிகளை மீள் கட்டமைப்பு பண்ணுவதற்கு பணிகள் நடப்பதாகவும், அந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய நபர் என்னை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அப்போ இங்கே ஏதாவது அந்த கட்டமைப்பு நடக்குதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விசாரணையை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இன்னைக்கு உங்கள் வீட்டில் மட்டுமல்ல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 பேர் வீட்டுகளை நடக்குது அப்படின்னு சொல்லி தம்பி இடுமான கார்த்திக், நண்பர் சாட்டை துரைமுருகன், தம்பி தென்னகம் விஷ்ணு, கோயம்புத்தூர் ரஞ்சித்து முருகன், இப்படி நிறைய பேரை சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், ஓகே நிறைய வீடுகளில் இது மாதிரி நம்மள மாதிரி நடந்துட்டு இருக்கு பாருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசித்து இது பண்ணியிருந்தேன். அப்புறம் பெருசாக வரணும்னு கேட்டுக்கல, இது சம்மந்தமாகவே சின்ன சின்ன கேள்வி கேட்டாங்க. அதில் இன்னும் பெரிய முகாந்திரம் இல்லை. அது இல்லாமல் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை என்ஐஏ வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ஐஏ விசாரணைக்கும் சம்மந்தம் இல்லை, எந்த இடத்துலையும் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அப்போ நான் எதுக்காக இருக்கும் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஓடும்போது, நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் மறுபடியும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அறிவிப்பின்படி தனிச்சு நிற்போம்னு சொல்லியிருக்கோம். வேட்பாளரை அறிவிக்க தொடங்கிட்டோம். ஒரு தேர்தல் வேற நெருக்கடியாக இந்த மாதிரி எதுவும் முறையை கையாளுதோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக பேசுறது தவறு கிடையாது, எழுதுவதும் தவறு கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே சட்டம் சொல்லுது, அது வந்து நம்மளோட உரிமை தான். தடை செய்யப்பட்ட அமைப்போடு சேர்ந்து வேலை செய்யக்கூடாது. இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்போடு சேர்ந்து வேலை செய்யக்கூடாது, தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு உதவி செய்யக்கூடாது. இதுதான் இயல்பா. தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஒரு மனிதன் என்ன பங்களிப்பு கொடுக்கும்? பேசுறது எழுதுறது ஒன்றுங்கிற அப்படிலாம் பார்த்தா தலைவர் பிரபாகரன் அவர்களை நாங்கள் தலைவர்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதை ஒவ்வொரு மேடையிலும் அண்ணன் சீமான் அவர்கள் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நீங்கள் வழக்கு போடனா 2024 வந்துருக்கக்கூடாது, 2009 இறுதி காலகட்டத்தில் என்ன எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது. என்ன பிரபாகரன் படத்தை வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுதில்ல. ஒரு ஆதாரம் ஏதாச்சும் கிடைக்காமலா உங்களை வந்து சோதனை போடுவாங்க, நீங்க நம்புறீங்களா? காவல்துறை எல்லா வழக்குலையும் ஆதாரத்தோட வந்து சோதனை போடுறது நீங்க நம்புறீங்களா? என்னை வந்து தேசிய பாதுகாப்பு முகமை இல்லை, இப்போ நான் ஒரு வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டில இருந்து பணம் வர்றதா, இது இந்த மாதிரி ஏதாச்சும் குறிப்பிட்ட ஆதாரங்களும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம், அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளலாம். நீங்க வந்து திசை மாற்றுறீங்களா? இப்போ அப்படி ஆதாரத்தோட வந்தவங்க என்னை வீட்டுக்கு விட்டு போயிருக்க வேண்டாமே? மத்தியானம் சாப்பாடு வீட்டில் சாப்பிடுங்க, நல்லா சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லி விட்டு போயிருக்க வேண்டாமே? அவங்க கூட்டு போய் சாப்பாடு போட்டுருக்கலாம்ல? உங்கள்கிட்ட நான் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் என்னை தேடி வேற எங்கேயாவது வந்துருக்கலாமே? என்னை 7ஆம் தேதிக்கு சம்மன் கொடுத்து விசாரணைக்கு வான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஆதாரத்தோடு என் வீட்டுக்கு வந்து என்னை தேடி என்கிட்ட விசாரித்து என் வீடை பரிசோதனை பண்ணி அதுலேருந்து சில பொருட்களை கைப்பற்றுறங்க பேரில் கைபேசியில் கைப்பற்றினதுக்கு அப்புறமும் 7ஆம் தேதி இன்னைக்கு விசாரணைக்கு வாங்க. ஒன்றும் இப்போ நான் இன்னைக்கு நான் வந்து தொலைஞ்சு போயிட்டேன், இன்னைக்கு ஓடி போயிட்டேன், நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐயோ நமக்கு பேசினது தெரிஞ்சு போச்சு, நம்ம பிளான் பண்ண தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நான் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிற போது என்ன எப்படி விட்டுட்டு போனா நீங்கள் நம்புறீங்க? இப்போ வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு பணமோ பொருளோ இந்த மாதிரி எந்த உதவிகளுமே வரல அப்படின்னு உறுதியாக மறுக்கிறீங்களா? வெளிநாட்டிலேருந்து ஒன்றும் வரல, நம்மளே வெளிநாட்டுக்கு போட மாட்டேங்காங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது, கடை வச்சுட்டு தர மாட்டேங்காங்க, நானாவது போய் வாங்கிட்டு வந்தலான்னு பார்க்க அது விட மாட்டேங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் என் நிலமை இருக்குது. வெளிநாட்டிலேருந்து என்ன வரணும் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு சம்பந்தம் இல்லாத வெளிநாட்டில் சம்பந்தம் இல்லாத ஆட்கள் இருந்து என்ன வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்கள் கேள்வியோட அர்த்தம் என்ன? நீங்கள் என்னையவா இல்லை நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்வியோட அர்த்தம் என்ன? இல்லை, நான் கேட்குறது என்னன்னா, நாம் ஒரு ஒரு இந்திய நாட்டோட பிரஜை, தமிழ்நாட்டு குடிமங்க, இங்கே இருக்கக்கூடிய எனக்கு வெளிநாட்டிலேருந்து சம்பந்தம் இல்லாத யார் என்ன தருவா? என்ன நோக்கமா இருக்குன்னு சொல்றீங்க? அது நீங்க என்ன தான் கேட்கணும். ஏன்ட்ட கேட்டீங்கன்னா நீங்க வந்து இல்ல அப்படி அவங்க சொல்லல என்கிட்ட. அவங்க பணம் பொருள் வருதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்களா அப்படி தான் கற்பனை பண்றீங்க. வெளிநாட்டுல இருந்து எனக்கு பணம் வருதுனோ
வெளிநாட்டுல இருந்து எனக்கு பொருள் வருதுன்னா அவங்க என் மேல குற்றம் சாட்டவே கிடையாது. நீங்க கற்பனை பண்ணிக்காதீங்க. முதல்ல ஊடகங்கள் என்ன நடந்துச்சுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு செய்தி போடுங்க. நீங்க அந்த பொது தொலைக்காட்சியில போட்ட மாதிரி அது இன்னும் சொல்லக்கூடாது. நாங்க பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு, சோதனை நடந்துட்டு இருக்கு, எண்ணெய் அதிகாரியே சொல்றாரு. இங்க நிறைய பணமெல்லாம் இருக்குன்னு சோதனை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு டிவில போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு செய்தி போகுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தடை செய்யப்பட்ட அமைப்பை மீள்கட்டமைப்பு பண்றதுல ஒரு ஒரு பார்ட்டா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல வந்திருக்காங்க. நான் எதுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறேன்? தண்ணியில விளக்க நான் கொலை பண்ணிட்டேனா, கொள்ளையடிச்சேனா? இல்ல அப்படி உங்கள்கிட்ட ஆதாரம் தான் நீங்க கைது பண்ணி உள்ள அங்க வந்தது என்னங்க? லோக்கல் போலீஸ் கிடையாது. அப்படியே விட்டுட்டு போறதுக்கு நம்ம மதியானம் தானே, நம்ம மதிவானம் தானே விட்டுலாம் போயிட மாட்டாங்க. என்னைய வந்து நிக்குது. இந்திய அளவுக்கும் ஒரு பெரும் அதிகாரம் கொண்ட அமைப்பு 2 விட்னஸோட வந்துட்டு போயிருக்காங்க. என் வீட்டுல என்ன நடக்குன்னு வீடியோ ப்ரூஃப் வச்சிருக்காங்க. எங்ககிட்ட அவங்க மரியாதை நடந்துக்கிட்டாங்க, நான் அவங்ககிட்ட மரியாதை நடந்துக்கிட்டேன். நான் சொன்னேன், அவங்க எனக்கு பரிசோதனை பண்ணாங்க, நான் அவங்கள பரிசோதனை பண்ணணுமான்னு கேட்டாங்க. நான் அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்லை, அதனால அதை பத்தி எனக்கு சிக்கலும் கிடையாது. அப்ப என்னைய வந்து சும்மா நீங்க சொன்னது போலவே என்னையே கண்ணை மூடிட்டு வராது. கண்ணை மூடிக்கிட்டு வரலனா இங்க வந்து எதுவுமே கிடைக்காம போக வேண்டிய அவசியம். அப்போ கிடைச்ச தகவல் தவறா இருக்கலாம். ஒருவேளை என்னோட எண்ணெய் ஆற்றா இருந்திருக்கலாம் இல்லையா? நான் ஒரு கட்சியோட மாநில பொறுப்பாளர், நான் ஒரு கட்சியோட பேச்சாளர். அதன் அடிப்படையில் என்னோட எண் பல பேர் இருந்திருக்கலாம். அவங்க சொல்லப்படுற ஆள் என் ஃபோன் நம்பரை குறிச்சு வச்சிருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம், இவங்களுக்கு அது தொடர்பு இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படிதானே அதை பார்க்கணும். அவங்க கடையில இருந்து ஒரு பொருளையும் எடுக்கல, ஸ்டுடியோக்குள்ள இருந்து வந்து ஒரு பொருளையும் தொடல. வீட்டுல எல்லாமே துணியில இருந்து சட்ட துணியில இருந்து எல்லாமே பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. என் வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பிட்டு பேப்பர்ல இருந்து வீட்டுக்கு எனக்கு கட்சிக்காரர்கள் கொடுத்த அழைப்புதல்ல இருந்து எல்லாமே எடுத்து நோட்டு கிட்டு என்னென்ன எழுதி வச்சிருக்கேன், எங்க காசு எழுதிருக்கேனா, வேற என்ன நான் வாழ்க்கையில என்ன பண்றேன் அப்படிங்கிற வரைக்கும் என் டைரி முதற்கொண்டு எல்லாத்தையுமே படிச்சு பார்த்தாங்க. அதுல அவங்களுக்கு பயன்படக்கூடிய எந்த பொருளும் இல்ல. அப்போ கைபேசியில ஒருவேளை அவங்க சந்தேகப்படுற அந்த நபரோடு நான் பேசியிருக்கேனா, அந்த நபரோடு உதவி இருக்கனா அப்படிங்கிறது முடிவு செய்யணும். அப்படிங்கறனால அவங்க ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நம்பரை எதுல போட்டு பார்த்தாங்க, வரல. அது என்ன எந்த பேர்லயுமே வரல. எனக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியல. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அந்த நம்பர் இல்லன்னு. இதை கொண்டு போய் லேப்ல கொடுத்து பரிசோதனை பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதுல ஒரே ஒரு வருத்தம், 1 பவுன் போனா பிரச்சனை இல்லை, 2 பவுன் போயிருச்சு. என்னன்னா ஒரு பழுது நீக்கி ஒரு பவுனை வச்சிருந்தேன், பயன்படுத்தாம வச்சிருந்தேன், அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்களே வேற புதுசு வாங்கிக்கிங்க. சிம் 2 சிம் நான் வழக்கமா பயன்படுத்தக்கூடிய 2 நம்பரு, ஒரு மெமரி கார்டு, 2 ஃபோன் இதில் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வேற வாங்குறது அடுத்த ஒரு முயற்சி பண்ணணும் என்னன்னு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு காய் நகர்த்துது அப்படிங்கிறத மட்டும் என்னால சொல்ல முடியும். ஏன்னா அவர்களுக்கு இடைஞ்சலாக இப்போது இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு இடைஞ்சலாக தான் அவங்க இருக்காங்க. அது வேற விஷயம். அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்மளோட வளர்ச்சிக்கு நாம் தமிழர் இடைஞ்சலா இருக்குமோ. சீமான் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மத்திய அரசு செய்யக்கூடிய தவறுகளை நேரடியா தைரியமா சுட்டி காட்டுற ஆள்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும் தான். கிட்டத்தட்ட காலையில 5:50க்கு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச என்னைய காவல்துறை சரியா 11:45க்கு என்னோட அலுவலகத்துல இருந்து வெளியே போகுது. கிட்டத்தட்ட 4:30 மணி நேரம். 4:30 மணி நேரமும் எல்லாத்தையும் அலசி பார்த்துமே என் கைபேசி மட்டும் தான் எடுத்துட்டு போக முடிஞ்சு. கைபேசியிலையும் சந்தேகம் இருக்கு, நாங்க முழுசா பரிசோதனை பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு எடுத்து போயிருக்காங்க ஒழிய அதுல ஆதாரம் கிடைச்சு எடுத்துட்டு போயில. ஒருவேளை ஆதாரம் கிடைச்சுதான் இன்னும் சேர்த்து கூட்டு போயிருக்கணும். அதனால இது திட்டமிட்ட ஒரு பழி வாங்குற அரசியல் சூழ்ச்சியா தான் பாக்குறேன் ஒழிய நான் தேர்தலில் போட்டி போடுறேன் போட்டியிடாதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எங்க அமைப்பு இந்த தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது, ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க போது. ஏன்னா 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி தமிழக அரசியல் காத்திருக்கு. அதுக்கு 2024 நாம் தமிழரோட வளர்ச்சி ஒரு அடிப்படையா அமையும். அப்படிங்கிறதுனால அதை தடுத்து நிறுத்தவும், புதிய தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் நாம் தமிழருக்கு நிறைய வாக்கு செலுத்துவதை வேறு திசைக்கு திருப்புவதற்குமா ஒரு முட்டுக்கட்டையா தான் இந்த அரசியல் நகர்வை நான் பாக்குறேன்.